அடுத்த பாடல் 1735. நடுவு கிழக்கு தெற்கு உத்திர மேற்கு. நடுவு என்று சொல்லப்படுவது நடுவில் அப்படின்னு நமக்கு நேரடியாக பொருள் வரும். ஆனால் நடுவு அப்படின்னு சொல்லப்படுறது மேல் நோக்கி பார்த்திருத்தலை குறிக்கும். நடுவு அப்படின்றது நம்ம நடவு செய்வதில் கூட சொல்லுவாங்க. விவசாய நிலங்களில் அரிசி நெல் பயிரிடுறதுக்கு அது என்ன சொல்லுவாங்க, நடவு செய்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன செய்வாங்க, ஒரு சின்ன சின்ன செடிகள் இருக்கும், அது எல்லாத்தையும் போய் அங்கங்கே பதிய வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ எல்லாமே நடுவா என்ன ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக பயிர் செஞ்சுட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓரத்துலையும் வைப்பாங்க, நடுவுலையும் வைப்பாங்க, மூலையில் எல்லா இடங்களையும் சேர்த்து தான் வைக்கிறாங்க, நடுவில் மட்டும் வைக்கல. அப்படியே அதுக்கு நடவு அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அது பதிய வைத்தல் என்பதில்லை, மேலே பார்த்தபடி நேராக நிற்க வைத்தல், மேலாக பார்த்தபடி என்று பொருள் இந்த இடத்துல நடுவு என்றால். இப்போ நடுவு என்று சொல்லப்படுவது மேலே இருப்பதை குறிக்கும். ஸோ இந்த பாடலில் என்ன சொல்கிறாரு, ஏன்னா முதல்ல 5 சொல்லிட்டாரு, நடுவு ஒன்று சொல்லிட்டாரு, கிழக்கு தெற்கு உத்திர மேற்கு 5 விஷயம் சொல்லியிருக்காரு. இது 5மே பார்த்தோம்னா திசைகளைத்தான் குறிக்கும். நடுவு என்று சொல்லப்படுவது மேலே நோக்கியது. இந்த திசைகள்னால் மொத்தம் 10 திசைகள் இருக்குது. ஏன் இந்த இடத்துல 5 திசைகள் மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 5 திசைகளுமே இறைவனுடைய 5 முகங்கள் இருக்கின்றது. ஸோ அதான் இந்த இடத்துல நடுவு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இறைவனுடைய அருள் இந்த உலகத்தில் 10 திசைகளே இருக்கும்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல 10 முகம் தானே கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இல்லை, இந்த இடத்துல 5 முகங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு. ஏன் அந்த 5 முகம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்கே தொழில்கள் 5 இருக்கின்றது. இறைவனுடைய தொழில்கள் சொல்லும் இல்லையா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்கள் இருக்கிறது. இந்த 5 தொழில்களுமே 10 திசைகளிலுமே இருக்கிறது. அதனால் இங்கே 5 முகங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு முகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல ஈசானம் சொல்லிட்டார். நடுவு அப்படின்னு சொல்லப்படுறது ஈசான முகம் அப்படின்னு சொல்லப்படும். ஈசான முகம் வந்து பார்த்தோம்னா அருளல் தொழிலை குறிக்கும். அருள் நடந்து கொண்டே இருப்பது ஈசானம், அது மேல் நோக்கிய நிலையில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல சதாசிவலிங்கம் தானே சொல்லப்பட்டிருக்கு அருளலுக்கு என்றால் ஏன் ஈசானம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதை வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ இந்த பாடலருக்கு சொல்லப்பட்டபடி பார்த்தா வழக்கமாக நமக்கு எடுத்தோடனே 5 தொழில்கள் சொன்னால் படைத்தல் தொழிலில் தான் ஆரம்பிப்போம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5வது தான் எப்பயுமே நம்ம சொல்லிக் மேலிருந்து கீழாகத்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கீழிருந்து மேலாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். நான் முன்னாடி நம்ம 5 பூதங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, நம சிவாய எழுத்துக்கு மேலிருந்து கீழே வந்துட்டோம், ஆகாச தத்துவத்திலிருந்து மண் தத்துவத்துக்கு வந்துட்டோம். அப்போ மண் தத்துவத்திலிருந்து திருப்பி மேலே ஆகாச தத்துவத்துக்கு போய் அங்கேருந்து இறைவனை சென்றடைய முடியும். இப்படி படிக்கட்டு இறங்கி வந்தால் மேலேருந்து கீழே இறங்கி வந்தால் இப்போ கீழேருந்து திருப்பி மேலே ஏறி போகணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த முகங்களும் பார்த்தோம்னா ஒரு தொழில்களும் பார்த்தோம்னா மேலேருந்து கீழாக வந்தது போல் கீழேருந்து மேலாக. ஏன்னா நம்மளாம் மேலே தான் போகணும், இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல தான் போகணும். அப்போ அருள் தான் இந்த இடத்துல முழுமையாக தேவை. ஸோ அதனால் மேலேருந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்காரு. நடுவு என்று சொல்லப்படுவது ஈசானம், ஈசானம் என்று சொல்லப்படுவது அருளல் தொழில். அடுத்து கிழக்கு அப்படின்னு சொல்கிறார். கிழக்கில் இருக்கக்கூடியது தற்புருடம் முகம் இறைவனுடையது. தற்புருடம் என்று சொல்லப்படுவது மறைத்தல் தொழில் 2வது முகம். 3வது தெற்கு திசை. தெற்கு திசை என்று சொல்லப்படுவது இங்கே அகோர முகத்தை குறிக்கும். அகோரம்னா அகோரமாக இருக்கிறது அப்படின்னு பொருள் அல்ல, அகோரம் என்று சொல்லக்கூடிய முகம். அடுத்தது உத்திர அப்படின்னு சொல்கிறாரு. உத்திர என்று சொன்னால் இந்த இடத்துல வடக்கு என்று பொருள். உத்திர என்ற வார்த்தைக்கு வடக்கு என்று பொருள். வடக்கில் இருக்கக்கூடியது இங்கே வாமதேவம் முகம். வாமதேவ முகம் காத்தல் தொழிலை குறிக்கும். அடுத்து மேற்கு என்று சொல்கிறார். மேற்கு என்பது சத்தியோ சாதம், இது வந்து படைத்தல் தொழிலை குறிக்கும். ஸோ 5 தொழில்களை குறிக்கக்கூடிய 5 தெய்வங்களையுமே முதலடியில் சொல்லிட்டாரு. அதுவும் மேலிருந்து கீழாக அருளல் தொழிலிருந்து படைத்தல் தொழில் வரைக்கும் இங்கே சொல்லியிருக்காரு. 2வது அடியில் நடுவு படிக நல் குங்கும வண்ணம், இது 2வது அடியில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கான ஒரு நிறங்களை இங்கு குறிப்பிடுகிறார். அப்போ இந்த தெய்வங்கள்லாம் இந்த நிறத்தில் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது என்ன நேரடியாகவே இப்போ ஒரு தெய்வம் ஈசான முகம் இருக்குது. ஈசான முகம் என்றால் இந்த இடத்துல படிக நிறம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்படிகம் தெரியும் எல்லாத்துக்குமே. அப்போ ஒரு கண்ணாடி மாதிரி இருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நேரடியாக புரிஞ்சிக்கூடாது. அதனுடைய தன்மை,
ஸ்படிக நிறம் வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நாம் இந்த பக்கம் இருந்து எதை பார்த்தாலும் இந்த பக்கம் பார்க்க முடியும் இல்லையா? முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது. நம்ம நார்மலாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸ்படிக மாலையெல்லாம் போட்டிருப்போம், தெரியும் இல்லைங்களா? ஸ்படிக லிங்கம் இதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இறைவனது அருளானது எப்பொழுதும் அனைவர் மீதும் சரிசமமாக இங்கு விழுந்து கொண்டு தான் இருக்கிறது, பார்க்கக்கூடிய அளவில். ஆனால் நாம் தான் பார்க்கக்கூடியன்றது கண்ணால் பார்க்கறது இல்லை, உணரக்கூடியதாக இந்த புலன்கள் வெளியாக நாம் தான் மாயில் இருப்பதனால் அதை நம்மால் உணர முடியவில்லை. பலமுறை சொல்லிட்டேன், ஒரு சுண்டு விரல் அசைந்தால் கூட அதற்கு இறைவனுடைய அருள் இல்லாமல் அது அசையாது. அங்கே அசைவு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இறைவனது அருள் இல்லை என்று பொருள். இறைவனது அருள் இல்லை என்றால் அங்கே ஆற்றல் இல்லை என்று பொருள். அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு விரல் வேலை கை வேலை செய்யலை, பக்கவாதெல்லாம் வந்துடுச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ அந்த தன்மைக்கு தான் நீங்கள் நிறங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஸோ நடுவு அப்படின்றாரு. ஸோ நடுவு என்றது நான் முன்னாடியே சொன்னேன், மேலாக பார்த்தபடி. ஏன்னா இவர் ஈசானம் எல்லா தொழில்களுக்குமே மேலாக பார்த்தபடி தான் அதனுடைய நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ முதல்ல படிகம் இந்த இடத்துல யார் ஈசானம் இருப்பதற்கு. அடுத்து நல் குங்கும அப்படின்னு சொல்கிறார். ஸோ நல் குங்குமன்னா யார், இரண்டாவது முகம் யார் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல? தற்பொருட முகம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தற்பொருட முகம் வந்து மறைத்தல் தொழிலை குறிக்கும். ஸோ அது குங்குமம் நிறத்தை இங்கே இடத்துல குறிக்கிறது. வண்ணம் அப்படின்னு சொல்கிறாரு, நிறத்தை குறிக்கும். ஸோ நல் குங்கும வண்ணம். ஸோ நிறம் நல்லா குங்குமம் தெரியும் எல்லாருக்குமே, ஒரு மெரூன் கலரில் இருக்கும் இல்லையா? சிகப்பு என்று இல்லை, கொஞ்சம் சிகப்பை விட அதிகபட்சம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த நிறத்தில் சொல்கிறார் நல் குங்கும அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது மறைத்தல் தொழிலை குறிக்கிறார். அடுத்த அடியில் அடைவு உல அஞ்சனம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடைவு உலன்னா ஒன்று அடைச்சி இருக்குது. அடைச்சிருக்குன்றது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, மூன்றாவது வந்து இந்த இடத்துல அழித்தல் தொழிலை குறிக்கும். இப்போ நம்ம ஒரு அறையில் போட்டு அடைச்சிட்டோன்னு வச்சுக்குவோம், அங்கே வெளிச்சமே இருக்காது இல்லையா? சுத்தமாக எல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னா வெளிச்சம் இருக்காது, முழுமையாக கருமையாகவே இருக்கும், எந்த பக்கம் போகிறதுன்னே தெரியாது. நான் முன்னாடி வேறொரு வகுப்பில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இறைவன்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், கைலாசத்துக்கு வந்த கைலாசத்துலேருந்து ஒரு ஆசையை நோக்கி வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு ஒரு உடம்பை கொடுத்து பிறவியை கொடுத்தால்தான் அப்பாடம் நம்ம இருக்கோன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இப்போ இறைவன் பிறவியும் கொடுக்கல, இந்த உலகத்துக்கும் கொண்டு வரல அப்படின்னா நம்ம எங்கே இருப்போம்? இந்த இடத்துல வெற்று வெளியில் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்போம். வெற்று வெளியில் சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது, வெளிச்சம் ஒன்றும் இருக்காது, முழுமையான இருளாக தான் இருக்கும் அண்ட வெளியில் அந்த. ஸோ அப்போ அது ஒரு அடைவு என்று புரிஞ்சிக்கலாம். எங்கே போகிறது, எப்படி போகிறது, ஒன்றுமே வழி தெரியாமல் இருக்கக்கூடிய இடம். அது எப்படி இருக்கா இந்த இடத்துல? அடைவு உல அஞ்சனம் அப்படின்றாரு. அஞ்சனம்னா கருமை நிறத்தை குறிக்கும். அஞ்சனமை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டு. ஸோ அது ஒரு கருமை நிறத்தை குறிக்கும், அழித்தல் தொழிலை செய்யக்கூடியது. அதனால தான் காளி தேவிக்கெல்லாம் கூட பார்த்தோம்னா கருமை நிறத்தை குறிப்பிட்டிருப்பாங்க, அழித்தல் தொழிலை செய்யக்கூடியதற்காக. அடுத்தது செவ் அரத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. செவ்வரத்தம் என்று சொல்லக்கூடியது ஒரு சிகப்பு நிறம், முழுமையாக இருக்கக்கூடிய சிகப்பு நிறம். இது காத்தல் தொழிலை செய்யக்கூடியது, வாமதேவம் அப்படின்னு சொல்லுவோம். காத்தல் தொழிலை யார் செய்கிறாரு இந்த இடத்துல? திருமால் தான் செய்கிறாரு. ஸோ திருமாலுக்கு கூட இருக்கிறது யார்? லக்ஷ்மி. லக்ஷ்மி பார்த்தோம்னா இந்த இடத்துல சிகப்பு நிற தாமரை மீது அமர்ந்திருப்பாள் இல்லையா? சிகப்பு நிற தாமரை எதை குறிக்கும்? நம்ம செல்வத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்கோம். செல்வம்னா இந்த பணம் பொருள் என்பது அல்ல, தேவையானதை அந்த நேரத்தில். ஒரு தண்ணி அந்த நேரத்தில் தாகம் எடுத்துச்சுன்னா கூட தண்ணி ஒருத்தருக்கு இருக்கணும், கிடைக்கணும் உடனே அவருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல செல்வம். ஸோ அதான் இந்த இடத்துல செவ்வரத்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது பால், இது கொடுத்துருக்காரு. பால் என்பது சொல்லப்படுவது அடுத்து படைத்தல் தொழிலே கூடிய சத்தியோ சாதம், இது படைத்தல் தொழில். ஸோ பிரம்மாவை செய்கிறத குறிக்கும். அதற்கு வெள்ளை நிறம் என்று பால் என்று சொல்கிறார் இல்லையா? பால் எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். இந்த வெள்ளை நிறத்தை குறிக்கும். இப்போ பிரம்மா கூட இருக்கிறது யார் இந்த இடத்துல? சரஸ்வதி இருக்காங்க. சரஸ்வதி எதில் உட்காந்துருப்பாங்க? அந்த வெள்ளை நிற தாமரையில் அமர்ந்திருப்பாள். ஸோ அது பால் என்று இங்கு குறிக்கப்படும். ஸோ இங்கே 5 விதமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய திசைகள், அவர்களுடைய முகம் பார்க்கக்கூடிய திசைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 5 விதமான தொழில்களை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு 5 விதமான முகங்களும் நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறங்கள் என்று சொல்லப்படுவது அவருடைய தன்மைகள். ஸோ பிரம்மா வெள்ளை கலரில் இருக்காருன்னு பொருள் அல்ல,
திருமால் இந்த இடத்துல சிகப்பு கலரில் இருக்கார் என்று பொருள் அல்ல. அதாவது இந்த முகங்கள் எல்லாமே இறைவனுடைய முகம் தான் ஐந்துமே. இந்த 5 முகங்களுக்கு தான் இருக்க தன்மைகளை பார்த்து தான் நமக்கு உருவங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு ஒரு பிரம்மா, விஷ்ணு, சிவன், சதாசிவன், மகேஸ்வரன் என்று நமக்கு உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது 5மே இறைவனுடைய 5 முகங்கள் தான். 4வது அடியில் சொல்கிறார், அடியாருக்கு அருளிய முகம் இவை 5. அது 4வது அடியில் சொல்கிறார். அடியார்னா யார்? இந்த இடத்துல இறைவனடியை தேடுபவர்கள் எல்லாருமே இறையடியார்கள் தான், சிவனடியார்கள் தான். ஸோ அந்த அடியாருக்கு அருளை செய்கின்ற முகங்கள் இவை 5. அப்போ நம்ம இங்கே அருளல் தொழிலை செய்கின்றார சொன்னோம் இல்லையா? ஈசானம், சதாசிவம் சொல்லியிருந்தோம். அவர் மட்டும்தான் அருளை செய்யலை, 5 முகங்களும் இங்கு அருளை செய்து கொண்டு தான் இருக்கின்றது. அவர் அருள் இருப்பதனால்தான் இங்கு படைத்தல் தொழில். முதல்ல இந்த உலகத்தில் பிறந்தோம், எல்லாம் பிறந்திருக்க மாட்டோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கோம், மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். காத்தல் தொழில், அதுவும் அவருடைய முகம் இருந்தால் தான் நம்மளால் மூச்சு விட முடியும், காக்க முடியும். அதே போல் அழிதல்னால் நம்மளை அழிக்கிறது, குலப்பறிகிறது, அப்படியே மரணப்படுத்திப்பது என்று பொருள் அல்ல. அதுவும் இந்த இடத்துல அருள் தான். இந்த உடம்போட எத்தனை வருஷம் தான் இருக்க முடியும்? ஒரு காலத்தில் போர் அடிச்சு போடும். என்னடா இது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றோம், தூங்குறோம், இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே செய்ய மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சு போடும். இந்த இடத்துல ஒரே செயலை செய்ய முடியாது. இன்றைக்கும் நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் போர் அடிக்கலை. இன்றைக்கி ஆசை நிறைய இருக்குன்றதுனால போர் அடிக்கலை. ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, என்ன செய்வோம்? இன்னொருக்கு அந்த சினிமாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லுவோம். இல்லை ஒரு ஊருக்கு போகிறோம், பிடிச்சிருக்கு, இன்னொருக்கு அந்த ஊருக்கு போவோம். எத்தனை வாட்டி போவோம்? இல்லை எத்தனை வாட்டி சினிமா பார்ப்போம்? 2 வாட்டி 3வது வாட்டி, அதுக்கப்புறம் போர் அடிச்சு போட வேறு எங்கேயாவது போகலாம்ப்பான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செயலியை 2வது வாட்டி 3வது வாட்டி செயலுமே செய்யும்போதே ஒரு மனிதனுக்கு இங்கே போர் அடித்து விடுகிறது, இல்லை சோர்வு வந்துடுது. ஆனால் இங்கே ஒரே ஒரு வேலையை தான் பிறந்ததுலேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம், சாப்பிட்றது, தூங்குறது. வேறு இதை தவிர்த்து வேலைகள் மாறி மாறி செய்து கொண்டே போகிறோம். இந்த இடத்துல தினந்தோறும் வேறு பணிகளை புதுசாக ஏதாவது ஒன்றாவது செய்கிறோம். அதிகபட்சம் ஒரே வேலை தான், குளிக்கிறது இல்லையா, உடல் உபாதைகளை கழிப்பது, குளிப்பது, உட்காருவது, டிவி பார்ப்பது, இதே தான் நாளெல்லாம் வருஷம் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் போர் அடிச்சு போயிடும். அப்போ நமக்கு என்று இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அப்போது அந்த போர் அடிக்காத நேரடியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆனந்த நிலையில், சதாசர்வ காலம் எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அருள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அதை இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அடியாருக்கு அருளிய, எனக்கு எப்போ இதெல்லாம் போரிச்சு போச்சு, எனக்கு வேணாம்ப்பா, நீ தான் எனக்கு வேணும்ப்பா, நீ எப்போ யார் ஒருத்தர் நிற்கிறாரோ அவருக்கு இந்த முகங்கள் 5மே இங்கு அவருக்கு அருளை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இறைவனுடைய 5 முகங்கள் இருக்கிறது. ஈசான முகம், தற்புருட முகம், அகோர முகம், வாமதேவம், சத்தியோசாரம் என்று 5 முகங்கள் இருக்கின்றது. 5 முகங்களாக இங்கு ஸ்படிக நிறம், குங்கும நிறம், கருமை நிறம், சிகப்பு நிறம், வெள்ளை நிறம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தன்மைகளாக அருளல் தொழில், மறைத்தல் தொழில், அழித்தல் தொழில், காத்தல் தொழில், படைத்தல் தொழில் என்று 5 விதமான தொழில்கள், 5 விதமான அருளாக இங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ யார் ஒருவர் இந்த உலகத்தில் தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும், இறைவனை நோக்கிய பயணத்திற்கு இறைவனை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த அருளானது கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.